Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வெரிலா ஷெட்யூலிங் சிமேட்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த செஷன்ல சிமுலேஷன் டைம்னா என்ன, ஈவென்ட்ஸ், கோடிங் கைட்லைன்ஸ் அண்ட் நான் டிட்டர்மினிசம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் டைம். சிமுலேஷன் டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை வந்து நம்ம நிறைய டூல்ஸை வச்சு ரன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேடன்ஸ்ல எக்ஸீலியம், சினாப்சிஸ்ல விசிஎஸ், இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. அந்த டூலை வச்சு நம்ம கோடை வந்து ரன் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி ரன் பண்றப்ப நமக்கு எடுத்துக்கக்கூடிய டைம், நம்ம அந்த கோடை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமுலேஷன் டைம் வேற, நம்மளோட ஆக்சுவல் டைம் வேற. ஆக்சுவல் டைம்னா நம்ம கடிகாரத்துல ஓடுறது தான் ஆக்சுவல் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட் ரன் பண்றீங்க, அந்த டெஸ்ட் ரன் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆக்சுவல் டைம், நம்ம கடிகாரத்தை பார்த்து நம்ம சொல்றோம். சிமுலேஷன் டைம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ல வந்து டைம் ஸ்கேல் செட் பண்ணிருப்போம். 1 நானோ செகண்ட்ஸ், 1 பிகோ செகண்ட்ஸ், இந்த மாதிரி டைம் ஸ்கேல் நம்ம செட் பண்ணிருப்போம். ஸோ அந்த டைம் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய டைம் யூனிட்டை வச்சுதான் நமக்கு வரும். நீங்க ஒரு கோடை ரன் பண்ணி நீங்க லாக் ஜென்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகோட கடைசியில போய் பாருங்களேன், சிமுலேஷன் டைம்னு சொல்லி போட்டு ஒரு 4000 நானோ செகண்ட்ஸ் இல்ல 5000 பிகோ செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். சரிங்களா? அதாவது உங்க டைம் ஸ்கேல்ல நீங்க வந்து என்ன யூனிட் வச்சிருக்கீங்களோ, பிகோ செகண்ட்ஸோ நானோ செகண்ட்ஸோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்க சிமுலேஷன் டைமும் வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சிமுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து சிமுலேஷன் டைம் எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு கேட்டாங்கன்னா உங்க கடிகாரத்துல இருக்கிற டைமை பார்த்து சொல்லிடாதீங்க. லாக்ல கடைசியில உங்க சிமுலேஷன் டைம் வந்திருக்கும், அதுதான் சிமுலேஷன் டைம். ஓகேங்களா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ். இப்ப நீங்க கோட ரன் பண்றீங்க, அது வந்து சிமுலேஷன் டைம் எடுத்துக்குன்னு சொன்னோமா, அந்த சிமுலேஷன் டைம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவென்ட்ஸ்னு சொல்லலாம், இல்ல ரீஜியனும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த வேர்டு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஈவென்ட்ஸ் தான் வந்து 4 ஈவென்ட் நமக்கு இருக்கு வெரிலாக்ல. ஓகேங்களா? 4 செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒரு சிங்கிள் டைம் ஸ்டெப்பை 4 ஈவெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஈவென்ட்ஸ், இன்ஆக்டிவ் ஈவென்ட்ஸ், நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் ஈவென்ட்ஸ், மானிட்டர் ஈவென்ட்ஸ். இது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா நான் காட்டியிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து ஃப்ரம் ப்ரீவியஸ் டைம் ஸ்லாட்ல இருந்து கரண்ட் டைம் ஸ்லாட்டுக்கு வரீங்க. அதாவது ஒரு சிங்கிள் டைம் யூனிட் தான் வந்து 4 செக்மெண்டா நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? அதான் கரண்ட் டைம் ஸ்லாட். அது வந்து ஆக்டிவ், இன்ஆக்டிவ், நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட், மானிட்டர்னு சொல்லி 4 செக்மெண்டா பிரிச்சுட்டு இந்த கரண்ட் டைம் ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட் போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ இது ஃப்ரம் ப்ரீவியஸ் டைம் ஸ்லாட்ன்றது 4 நானோ செகண்ட்ஸ்ல டெஸ்ட் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 நானோ செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன ஆகும், 5th நானோ செகண்ட்ஸ்க்கு வருது. அதுதான் கரண்ட் டைம் ஸ்லாட். அதில் வந்து நமக்கு 4 செக்மெண்டா பிரிச்சு அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், 6th நானோ செகண்ட்ன்றத நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட் மாதிரி நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் ஸ்டெப்பா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைம் ஸ்டெப்பும் இந்த மாதிரி ஈவெண்டா நமக்கு பிரிச்சிருப்போம். ஓகே? ஸோ இது ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஈவென்ட்ஸ். இந்த ஆக்டிவ் ஈவென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சிமுலேஷன் டைம்ல அக்கர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் எக்ஸிகியூஷனும் சில சிஸ்டம் டாஸ்கை தவிர எல்லாமே நமக்கு வந்து ஆக்டிவ் ஈவென்ட்ஸ்ல தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணது, எனி ஆர்டர்ல வந்து இது ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் இதுல எக்ஸிக்யூட் ஆகும், பிளாக்கிங் அசைன்மெண்ட் இதுல எக்ஸிக்யூட் ஆகும், டாலர் ஃபினிஷ், டாலர் டிஸ்பிளே, இந்த மாதிரி சிஸ்டம் ஃபங்க்ஷனும் இதுல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் இருக்குது இல்லைங்க, இந்த மாதிரி இப்ப இப்ப ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இது வந்து நான் பிளாக்கிங் இதை யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பாத்தீங்களா, இதை வந்து எவாலுவேஷன் பண்றது வந்து ஆக்டிவ் ஈவெண்ட்ல நடக்கும். ஓகேங்களா? அதை தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். நான் இதுல வந்து பாருங்க, இந்த லைன் படிச்சு பாருங்க. ஆல் த கோட்ஸ் எக்ஸப்ட் ஃபியூ சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் எக்ஸிகியூஷன், இதை தவிர இது எல்லாமே ஆக்டிவ் ஈவெண்ட்ல நடக்கும்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ல எவாலுவேஷன், எக்ஸிகியூஷன் சொல்லி 2 ப்ராசஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப பிஏ வந்து எவாலுவேட் பண்றது ஆக்டிவ் ஈவெண்ட்ல நடக்கும். இந்த இதை அசைன் பண்றோம் பாத்தீங்களா, அததான் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஓகேவா? சோ அததான் இங்க கொடுத்திருக்கேன். இட் எவாலுவேட் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட், எக்ஸிக்யூட் டு அப்டேட் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன் த என்பிஏ ரீஜியன் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆக்டிவ் ஈவெண்ட்ல வந்து எவாலுவேஷன் மட்டும் தான் நடக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ ரீஜியன்ல நடக்கும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்புட்டை எவாலுவேட் பண்ணி வெரிலாக் பிரிமிட்டிவ்ஸோட அவுட்புட்டை வந்து அப்டேட் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஈவெண்ட்ஸ்ல தான் நடக்கும். ஓகே?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஈவெண்ட்ஸ். ஆக்டிவ் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஈவெண்ட்ஸ்க்கு அது நகரும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா நம்ம as 0 அப்படின்னு சொல்லி ஒரு டிலே ஸ்டேட்மெண்ட் அசைன் பண்ணோம்னா அது வந்து இந்த ஈவெண்ட்ல தான் அக்கர் ஆகும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த as 0 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து ரேஸ் கண்டிஷனை கிரியேட் பண்ணிரும். அதனால இந்த as 0ன்றது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி எவாலுவேஷன் வந்து ஆக்டிவ் ஈவெண்ட்ல முடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம ஏக்கு அசைன் பண்றது இந்த பிஏ வந்து என்ன அப்படின்றத எவாலுவேட் பண்ணிட்டு அதை ஏக்கு அசைன் பண்றோம் பாத்தீங்களா, அதை தான் எக்ஸிகியூஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸிகியூஷன் வந்து இந்த ரீஜியன்ல தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் ஈவெண்ட்ஸ். மானிட்டர் ஈவெண்ட் என்னன்னா எல்லா ஈவெண்ட்டுமே ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அப்புறம் என்பிஎம் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வரும். இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாலர் மானிட்டர் டாலர் ஸ்டோப் கமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றது கரெக்ட்டுங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்ல தான் நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ், நெக்ஸ்ட் இன்ஆக்டிவ், நெக்ஸ்ட் வந்து என்பிஏ, அதுக்கப்புறம் மானிட்டர். இது 4 ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட் போகும். அந்த நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட்ல என்ன இருக்கும், ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஒரு சிங்கிள் டைம் ஸ்டெப்லயும் அந்த ஒரு சிங்கிள் டைம் ஸ்டெப்பும் 4 ஈவெண்ட்டா வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சிமுலேஷன் டைம் அந்த ஒரு சிங்கிள் டைம் ஸ்டெப்பை 4 ஈவெண்ட்டா பிரிச்சு உங்க கோடு வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றத முன்னாடியே டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு கோடு வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகே, இது மெயினா இது வந்து தியரி போர்ஷன் தான். ஆனா வந்து இது வந்து டீபக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடிங் கைட்லைன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரியும் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கண்டிஷன் இல்லாம கோட் எப்படி எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் லாஜிக். நீங்க ஒரு காம்பினேஷன் சர்க்யூட் எழுதணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். இல்ல நான் ஆல்வேஸ் பிளாக் வச்சு எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆல்வேஸ் பிளாக்ல பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் வச்சு எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சீக்வன்சல் சர்க்யூட்டுக்கு நம்ம நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். லேச்சஸ்க்கும் நம்ம நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இதே வந்து நீங்க மிக்சடு சீக்வன்ஷியல் அண்ட் காம்பினேஷன் வந்து ஆல்வேஸ் பிளாக்ல நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்க வந்து நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆல்வேஸ் பிளாக் உள்ள வந்து பிளாக்கிங் நான் பிளாக்கிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆல்வேஸ் பிளாக்ல வந்து a ஈக்குவல் டு பி, a ஈக்குவல் டு சி அந்த மாதிரி ஒரே வேரியபிளுக்கு மோர் தென் ஒன் டைம் வந்து நம்ம அசைன் பண்ண கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த as 0 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் as 0 மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது, அது ரேஸ் கண்டிஷனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ரேஸ் கண்டிஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இது பாருங்களேன், ஒரு ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட் தான் நான் இங்க டிசைன் பண்ணியிருக்கேன். சீக்வென்ஷியல்னா என்ன சொன்னேன், நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் இங்க கொடுத்துருக்கேன், இதுல வந்து பிளாக்கிங் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ என்னோட இன்புட் பாத்தீங்கன்னா கிளாக் ரீசெட் டீப், அவுட்புட் பாத்தீங்கன்னா Q1 Q2 Q3 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்வேஸ் அட் பாசேஜ் ஆஃப் கிளாக் ஆர் நெக்கேஜ் ஆஃப் ரீசெட் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெட் வந்துச்சுன்னா 3 அவுட்புட்டுமே எனக்கு என்னவா வரும்னா 0ன்னு வர மாதிரி கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு ரீசெட் இல்லை அப்படின்னா டில இருக்கிற இது வந்து Q1க்கும் Q1ல இருக்கிறது Q2க்கும் Q2ல இருக்கிறது Q3க்கு அசைன் ஆகிற மாதிரி இங்க நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதே தான் வந்து இதுலயும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுல நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுல பிளாக்கிங் அசைன்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பெஞ்ச் எழுதியிருக்கேன். நம்ம இன்புட் எல்லாமே ரெட்ஜன் கொடுத்துருவோம், அவுட்புட் எல்லாமே ஒயர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து டிசைனை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாக்கை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாக்கை வந்து இங்க 0ன்னு அசைன் பண்ணிட்டு ரீசெட் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன். ஸோ ரீசெட் ஆகிறப்ப நம்ம என்னதான் இன்புட் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா 0 தான் வரும். நம்ம ரீசெட் கொடுத்துட்டோம், நீங்க டிக்கு என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம், ஆனா அவங்க அவுட்புட் என்னவா இருக்கும், 0 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் கொடுத்துருக்கேன். நான் டி இங்க ரீசெட் 0 அப்படி இருக்கிறப்ப நான் டி வந்து டாலர் யூ ரேண்டம் ரேஞ்ச் ரேண்டமா 0 to 1க்குள்ள ரேண்டமா என்ன வேல்யூஸ் வேணா அசைன் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம ரீசெட்டா இருக்கிறப்ப நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் உங்க அவுட்புட் என்னவா வரும், 0 தான் வரும். ஓகேங்களா, இப்போ இதோட அவுட்புட் பாருங்க, நான் வந்து டி வந்து 1 0 1 0 1ன்னு கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு, எல்லா அவுட்புட்டுமே 0ன்னு தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட்டை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்து டி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கு வந்து நமக்கு அந்த டி கோடிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்க வேவ்ஃபார்ம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டம்ப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத காட்டுறேன், ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி காட்டுறேன்.
இப்ப ரீசெட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நான் டிக்கு 1ன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிக்கு 1ஆ இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து நான் பிளாக்கிங். நான் பிளாக்கிங்கா இருந்தா என்ன ஆகும்? நம்ம இந்த இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்கக்கூடிய எல்லாமே ஆக்டிவ் ரீஜியன்ல எவாலுவேட் ஆயிரும். ஸோ இப்ப டியோட வேல்யூ என்ன? 1. Q1 வேல்யூ என்னவா இருந்துச்சு? 0ன்னு இருக்கும். டிஃபால்ட்டா அது 0. Q2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. இது எல்லாமே ஆக்டிவ் ரீஜியன்ல வந்து எவாலுவேட் பண்ணிரும். அது இல்லாம நான் பிளாக்கிங் ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டெப்ல தான் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அப்டேட் ஆகும். அதாவது கோடிங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த Q1 இருக்குதுல்ல, Q1, Q2, Q3 இது 3மே வந்து பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து எவாலுவேட் பண்ணி முடிச்சிரும். முடிச்சுட்டு 3மே முடிஞ்சதுக்கு அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டெப்ல தான் என்ன ஆகும்னா, இந்த 3க்குமே அசைன் ஆகும். அதான் நான் பிளாக்கிங் ரீஜியன்ல போய் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டியோட வேல்யூ நான் 1ன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இங்க Q1க்கு அசைன் ஆகும். Q1 வேல்யூ என்ன முதல்ல சொல்லியிருந்தேன் 0ன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து Q2க்கு அசைன் ஆகும். Q2 ஓட வேல்யூ 0. அது வந்து Q3க்கு அசைன் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்டே அதோட வேல்யூஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டோம். இது 1 0 0ன்னு எவாலுவேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டெப்ல நமக்கு இங்க வந்து அசைன் ஆகும். அப்ப Q1 1 Q2 0 Q3 0. இப்ப பாருங்க D வந்து 1 ஆகுறப்ப Q1 1 Q2 0 Q3 0. ஆனா இதே வந்து பிளாக்கிங் அசைன்மெண்ட் போங்களேன். டியோட வேல்யூ என்ன சொன்னேன்? 1ன்னு சொன்னேன். பிளாக்கிங் அசைன்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணிட்டு அதை வந்து அசைன் பண்ணிரும். ஓகேவா? இப்ப Q1 ஓட வேல்யூ 1. ஸோ அசைனும் பண்ணிருச்சு. அதாவது எவாலுவேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, எக்ஸிகியூஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கே அது போகும். அப்ப வந்து Q1 1ஆ? ஸோ Q1 1ன்றத Q2க்கு அசைன் பண்ணிரும். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கே போகும். ஸோ Q2 வந்து 1ஆ? 1 இது வந்து Q3க்கு அசைன் ஆயிரும். இப்ப Q3 1. இப்போ 3மே நமக்கு என்னவா இருக்கும்? 1ன்னு தான் இருக்கும். இங்க பாருங்க. Q1 1, Q2 1, Q3 1. என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டெப்ல தான் அப்டேட் பண்ணும். இது அப்படி கிடையாது. எவாலுவேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லைனை முடிச்சுட்டு தான் 2வது லைனுக்கே இது வரும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டேட், ப்ரீவியஸ் ஸ்டேட்னு சொல்லி 2 ஸ்டேட் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுதான் அது வந்து அந்த சீக்வென்ஷியல் பிஹேவியரே இருக்கும். அதை நீங்க மிமிக் பண்ணணும்னா அந்த நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால பண்ண முடியும். பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் வச்சு உங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா? பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ல அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட், கரண்ட் ஸ்டேட் இருக்காது. ஒன்லி சீக்வென்சஸ் சர்க்யூட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க சீக்வென்சல் சர்க்யூட் யூஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா நான் பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து பிளாக்கிங் காம்பினேஷனல் சர்க்யூட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளாக்கிங் அசைன்மெண்ட்ஸ் இல்லைன்னா கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்டரை நீங்க மாத்தி போட்டாலும், இப்ப நான் அதை எப்படி போட்டிருந்தேன்? Q1க்கு D ஓட வேல்யூ Q1, Q1 ஓட வேல்யூ Q2, அப்புறம் Q2 ஓட வேல்யூ Q3ன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்ப நான் இங்க ஆர்டரை மாத்தி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்க ஆர்டரை மாத்தி போட்டாலுமே உங்களுக்கு நான் பிளாக்கிங்ல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுறோம்? ரைட் ஹேண்ட் சைடை எவாலுவேட் பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டெப்ல தான் வந்து அசைன் பண்றோம். கரெக்ட்டுங்களா? சோ அதனால ஆர்டரை நீங்க மாத்தி போட்டாலுமே எனக்கு சேம் ரிசல்ட், அதே ரிசல்ட் தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம Q1 D ஓட வேல்யூ Q1, Q1 ஓட வேல்யூ Q2, Q2 ஓட வேல்யூ Q3 அப்படின்னு சொல்லி ஆர்டர் எழுதிருந்தோம்ல. அப்ப என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் நமக்கு என்ன பண்ணிருக்குது? ஆர்டர் மாத்தி போட்டதுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த பிளாக்கிங் அசைன்மெண்ட்ல நீங்க ஆர்டர் மாத்தி போட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வராது. ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி வராது. இப்ப இங்க பாருங்களேன். இப்ப D ஓட வேல்யூ 1ன்னு நான் சொல்லியிருந்தேனா, இப்ப Q1க்கு என்ன ஆயிரும்? 1. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு தான் அடுத்த லைன் வரும். நெக்ஸ்ட் Q2 வந்து டிஃபால்ட்டா என்னவா இருக்கும்? 0 தானே இருக்கும். சோ 0ன்றது Q3க்கு அசைன் ஆயிரும். இப்ப Q3 என்னவாயிருச்சு? 0. நெக்ஸ்ட் Q1 என்னவா இருக்குது? இங்க வந்து 1ன்னு அசைன் ஆயிருச்சுல. சோ 1 அது Q2க்கு 1. அப்ப Q1 1, Q3 0, Q2 1. இங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல நமக்கு என்ன இருந்துச்சு? Q11, Q21, Q3 மூணுமே 1ஆ இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க Q3 வந்து 0ன்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆர்டர் மாத்தி போட்டதுனால. சோ நான் பிளாக்கிங்ல வந்து ஆர்டர் வந்து என்ன ஆர்டர் வேணா நீங்க போட்டுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா பிளாக்கிங்ல வந்து ஆர்டர் கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு விதமாவும் எழுதி கட்டியிருக்கேன். 3 ஆல்வேஸ் பிளாக் போட்டு எழுதி கட்டியிருக்கேன். தனித்தனியா இந்த மாதிரி Q1க்கு தனி Q1க்கு அசைன் பண்ண தனியா ஆல்வேஸ் பிளாக், Q2க்கு தனியா ஒரு ஆல்வேஸ் பிளாக், Q3 தனியா ஆல்வேஸ் பிளாக். இந்த மாதிரி சைமல்டேனியஸா இது ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க போடலாம். இதுலயுமே நீங்க ஆர்டர் மாத்தி போடலாம். ஏன்னா நான் பிளாக்கிங் தானே யூஸ் பண்றோம். இதுலயுமே நீங்க ஆர்டர் மாத்தி போடலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ இங்க வந்து நான் பிளாக்கிங்ல வந்து ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணணும்ன்றது அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிட்டர்மினேஷன். நான் டிட்டர்மினேஷன் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன்.
இப்ப இங்க வந்து ரெஜியன் ஒரு சிக்வல் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப ரெண்டு இனிஷியல் பிளாக் கொடுத்துருக்கேன். ஒரு இனிஷியல்ல வந்து ஏ ஈக்குவல் டு 1, இன்னொரு இனிஷியல்ல வந்து ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ஏ ஈக்குவல் டு 1ன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்ல ஏ ஈக்குவல் டு 0ன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுமான்றது யாருக்குமே தெரியாது. நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதாவது ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்றதா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது யூசராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் டிட்டர்மினிசம் அப்படின்ற வேர்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்படின்னா என்ன அப்படின்றதுக்காக தான் அந்த கோட் நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.